அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக உயிரென்ற கருவிற்கு இந்த உடல் கோயில், இந்த உடலுக்கு கருணை கோயில் என்ற திட்டத்தின் வாயிலாக வீடே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஏழை எளிய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்திற்கு நம்மளால் இயன்ற அளவிலான ஒரு வீடு அமைத்து தருவதை நம்ம திட்டமாக ஆரம்பிச்சிருந்தோம். அந்த திட்டத்தின் வாயிலாக ஏற்கனவே ஒரு முதிய தம்பதியினருக்கு நம்ம அந்த வீடு அமைத்து கொடுத்துருந்தோம். அந்த வகையில் இந்த வாட்டி பொன்னேரி ஏரிக்கரை எல்எஸ்புத்தூர் ஏரிக்கரை பகுதியில் வாழும் விஜயா செல்வம் ஆகிய குடும்பத்தினர் அவங்க வீடே இல்லாமல் வயக்காட்டு பகுதிக்கு அருகில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வீடு அமைத்து தரலான்னு இருக்கிறோம். அதை இந்த மாதம் 25/7/2026 சனிக்கிழமை அன்று நம்ம செய்து தரலான் இருந்தோம். அதற்கான விண்ணப்பமும் ஏற்கனவே வைத்திருந்தோம். அதற்கான நிதி இன்னும் கிடைக்கவில்லை. அவங்க திறந்த வெளியில் வெயிலையும் மழையிலையும் இப்படி வெளியில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க காட்டுப்பகுதி வனப்பகுதிக்கு அருகில் வசிக்கிறாங்க. இதில் 3 பெண் பிள்ளைகள் வேலை இருக்குது. அதில் ஒரு கைக்குழந்தை வேறு இருக்குது. இப்படி பாதுகாப்பற்ற நிலையில் வீடற்று அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடு என்பது மிகவும் அவசியமாக தேவைப்படுது. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக முன்பு அமைத்து தந்த வீடை காட்டிலும் இது சற்று சிறப்பாக செய்ய வேண்டும். ஏன்னா இது 5 பேர் உள்ள வீடு மாதிரி அமைத்து தரணும். மேலும் பெண் பிள்ளைகள் கைக்குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால இன்னும் சற்று உறுதியான ஒரு வீட்டை அமைத்து தரணும். அதனால் அயன் வால் மாதிரி போடலான் இருக்கிறோம். மேலே ஃபோம் ஷீட்டு அது மாதிரி அதற்கு ஈக்குவலண்டான ஷீட்டை கூரையாக போடலான் இருக்கோம். கீழே தரைத்தளமும் போட்டு தரலான் இருக்கோம். எனவே இதற்கு முன்பை காட்டிலும் அதிக அளவில் செலவாகும். 40,000 ரூபாய் வரை செலவாகும் என்று நாம் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறு உதவியாவது இதற்கு செய்யும்போது கண்டிப்பாக இந்த தொகை என்பது மிக சாதாரண தொகை தான். வீடு என்பது ஒரு உயிருக்கு அரவணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நம்ம ஒரு மனிதருக்கு அந்த வீடு அமைத்து கொடுக்கும்போது நமக்கான அரவணைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வீடு ஒரு உயிருக்கு அடைக்கலத்தை கொடுக்கறதுனால நமக்கான அடைக்கலம், இதை நம்ம ஒரு மனிதருக்கு செய்து கொடுக்கும்போது நமக்கான அடைக்கலம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு நம்மளை இளைப்பாறுதல் செய்து, ஒரு உயிரை இளைப்பாறுதல் செய்து, எனவே நம்ம ஒரு மனிதருக்கு அந்த இளைப்பாறுதலை கொடுப்பதற்கான அந்த வீடு அமைத்து கொடுக்கும்போது நமக்கான இளைப்பாறுதல் நமக்கு எந்த வகையில் நமக்கு தேவையோ அந்த வகையிலான அந்த இளைப்பாறுதல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அரவணைப்பு, அடைக்கலம், இளைப்பாறுதல் ஆகிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அன்பான செயலுக்கு எல்லாரும் உதவிட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். உதவ விரும்பும் அன்பர்கள் திரையில் தெரியும் ஜிபே நம்பர் மூலமாக அல்லது QR கோட் ஸ்கேன் செய்து உதவிடலாம். உதவிய தொகையை ஸ்னாப்ஷாட் செய்து வீடு என்று குறிப்பிட்டு அதே எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.